உங்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படக்கூடிய சமயத்தில் எல்லாம் அங்கே போகக்கூடிய நேரத்தில் எத்தனை இடங்களில் உங்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுமோ, தண்ணீர் தாகம் ஏற்படக்கூடிய நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு வானத்திலே இருந்து மலையை பொழிய வைத்து, நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மாத்திரம் மலையை பொழிய வைத்து உங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வேண்டி தண்ணீரை புகட்டிக் கொண்டிருப்பான். உஷ்ணத்தை பயப்படுகின்றீர்களா, கடுமையான வெயிலை பயப்படுகின்றீர்களா? தயக்கப்பட வேண்டாம். நீங்கள் எகிப்தை சென்றடையும் வரைக்கும் வானமுகில்கள் உங்களுக்கு நிழலிட்டுக் கொண்டிருக்கும், மேகங்கள் உங்களுக்கு நிழலிட்டுக் கொண்டிருக்கும். தைரியமாக செல்லுங்கள் என்று சொல்லி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கனவின் மூலமாக உத்தரவு பிறப்பிக்கின்றார்கள். அதற்கு பின்னால் அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எகிப்தை நோக்கி பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். எகிப்திலே சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உபன்யாசம் செய்கின்றார்கள். இவர்களுடைய இந்த முத்தான வாயிலே இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் முத்தாக இருக்கின்றன, பெருமதி வாய்ந்த சொற்களாக இருக்கின்றன. மக்களிடத்திலே அவைகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றன. இவ்வளவு பெரும் ஒரு அறிவு ஞானியை எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டதே இல்லை என்று சொல்லி மக்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுகின்றார்கள், வியப்படைகின்றார்கள். அந்த காலத்திலே எகிப்திலே இருந்த காமிலியா என்று சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பிரதம விரிவுரையாளராக, பெரிய உஸ்தாதாக அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நாட்டு மக்களினால் அவர்கள் ஏற்படுத்தப்படுகின்றார்கள், நியமிக்கப்படுகின்றார்கள். அங்கே இருந்து அவர்கள் மக்களுக்கு உபன்யாசங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், மார்க்க அறிவுஞானங்களை புகட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு ஏதாவது கராமாத்துக்கள் காட்ட வேண்டிய நிலைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் எல்லாம் மனிதர்களினால் நினைத்து கூட பார்க்க முடியாத எத்தனையோ அற்புதங்களை எல்லாம் அங்கே நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு திருமணம் முடிக்கின்றார்கள். திருமணத்தின் மூலமாக பல குழந்தைகள் கிடைக்கின்றன. தன்னுடைய பிள்ளைகளை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விருப்பமான முறையிலே வழிநடாத்துகின்றார்கள். எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை விட்டும் அப்புறம் வெறுமனே இஸ்லாமிய பேரளவில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை எல்லாம் மனித புனிதர்களாக மாற்றுகின்றார்கள். எத்தனையோ அடாவடித்தனங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த, அதல பாதாளங்களுக்கு சென்று கொண்டிருந்த எத்தனையோ மக்களை எல்லாம் மனித புனிதர்களாக மாற்றுகின்றார்கள், நல்ல மனிதர்களாக மாற்றுகின்றார்கள். அவர்களை இறைநேச செல்வர்களாக மாற்றுகின்றார்கள். அவர்களை அப்படி இறைநேச செல்வர்களாக மாற்றுவதற்கு, அல்லாஹ்விடத்திலே அவர்களை நெருக்குவதற்கு அவர்கள் ஏற்படுத்திய தரீக்கா தான் நாம இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஷாதுலியா தரீக்காவாக இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஷாதுலியா தரீக்காவின் மூலம், அந்த ஷாதுலியா தரீக்காவை ஸ்தாபித்தவர்கள் தான் அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த ஷாதுலியா தரீக்காவின் மூலமாக பலவிதமான பயிற்சிகளை தன்னுடைய முரீதீன்களுக்கு கொடுக்கின்றார்கள். முரீதீன்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் துப்புரவாக்குவதற்காக வேண்டி, அழுக்குகளை அகற்றுவதற்காக வேண்டி பலவிதமான ஜிக்ர் முறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அந்த ஜிக்ர்களை தான் இன்று நாம ஹலரா என்ற அமைப்பிலே செய்து கொண்டிருக்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் ஜிக்ர்களிலேயே ஆக சிறந்த ஒரு ஜிக்ராக, அஃலலுமா குல்து அன வன் நபியூன கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ் அவு கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். நானும் எனக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களிலும் சொன்ன வார்த்தைகளில் மிக சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற zikரை நாம் எங்களுடைய மஜ்லிஸ்களிலே, எங்களுடைய மஜ்லிஸ்களின் நிறைவின் போது ஜலாலா என்ற அமைப்பிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள், எந்த ஒரு மஜ்லிஸ் அது மார்க்க சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உலக சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், எந்த ஒரு மஜ்லிஸ் அல்லாஹ்வினுடைய zikரை கொண்டு அல்லது அல்லாஹ்வினுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்தை கொண்டு நிறைவுபடுத்தப்படவில்லையோ அந்த மஜ்லிஸ் தரித்திரியம் நிறைந்தது, பரக்கத்து அற்றது, அது செத்த பிணத்தை விட நாற்றம் வீசக்கூடிய ஒரு மஜ்லிஸ் என்ற கருத்தை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஹதீஸை மையமாக வைத்துதான் இன்று எங்களுடைய ஒவ்வொரு மஜ்லிஸிலையும் நிறைவுபடுத்தக்கூடிய நேரத்திலே ஜலாலாவை கொண்டு நாம் நிறைவுபடுத்துகின்றோம். அல்லாஹ்வினுடைய zikரை கொண்டு அந்த மஜ்லிஸ்களை நிறைவுபடுத்தி அந்த மஜ்லிஸ்களை பரக்கத்துள்ள மஜ்லிஸ்களாக, அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதி வாய்ந்த மஜ்லிஸ்களாக அமைத்துக் கொள்வதற்காக வேண்டிதான்
அந்த ஜிக்ருகளை நாம் தியானிக்கின்றோம், சொல்லுகின்றோம். அந்த வகையிலே ஷாதுலியா தரீக்காவிலே பலவிதமான ஜிக்ர் முறைகளை அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய முரீதீன்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஜிக்ரை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஆஹ் ஆஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய அந்த ஞாபகத்தை ஜிக்ரை சொல்லக்கூடிய மனிதன், சக்கராத்து வருத்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கடைசி தருணத்திலே அல்லாஹ் என்று சொல்லிக் கொள்வதற்கு அவனினால் சக்தியற்ற நிலைமையில் இருக்கக்கூடிய நிலையிலே ஆஹ் ஆஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்திலும் அந்த ஜிக்ரின் மூலமாக அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஜிக்ருகளை எல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் மையமாக வைத்து ஆதாரமாக வைத்து அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு தம்முடைய முரீதீன்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஏன் ஜிக்ரை சொல்லிக் கொடுத்தார்கள்? தரீக்கா என்று சொன்னால் என்ன? தரீக்காக்கள் எதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டிருக்கின்றது? தரீக்காக்களுடைய நோக்கமே தஸ்கியத்துன் நஃப்ஸ், ஒரு மனிதனுடைய உள்ளத்தை துப்புரவுப்படுத்துவது, உள்ளத்திலே இருக்கக்கூடிய அசுத்தங்களை அகற்றுவதற்காக வேண்டிதான் தரீக்காக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எம்முடைய வெளி உடம்பை துப்புரவுப்படுத்துவதற்கு அதற்குண்டான சோப்புகள் இருக்கின்றன, வாசனை திரவியங்கள் இருக்கின்றன. உள்ள உடம்புக்குள்ளால் மறைந்து இருக்கக்கூடிய எங்களுடைய ஆத்துமாவை, நஃப்ஸை எதை கொண்டு நாங்கள் துப்புரவுப்படுத்துவது? அதை தான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே உணர்த்தி காட்டினார்கள். லிகுல்லி ஷைஇன் ஸகாலா வ ஸகாலத்துல் கல்பி ஸிக்ருல்லாஹ் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஒவ்வொன்றையும் துப்புரவுப்படுத்துவதற்கு உலகத்திலே ஒவ்வொன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. உடுதுணிகளை துப்புரவுப்படுத்துவதற்காக வேண்டி சோப்புகளை, வாஷிங் பவுடர்களை பாவிக்கின்றோம். கிளாஸ்களை துப்புரவுப்படுத்துவதற்கு அதற்கென்று ஒரு கெமிக்கல் இருக்கின்றது. மார்பிள், டைல்ஸ், தராதோ போன்றவைகளை துப்புரவுப்படுத்துவதற்கு அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, அசுத்தங்களை நீக்குவதற்கு அதற்கென்று சில கெமிக்கல்கள் இருக்கின்றன. எங்களுடைய உடம்புக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய கல்விலே இருக்கக்கூடிய அசுத்தங்கள், அது அசுத்தமாகிவிட்டால் அதை எப்படி துப்புரவுப்படுத்துவது? அதற்கு தான் ஜிக்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஜிக்ரை கொண்டு மாத்திரம்தான் அசுத்தமாகிய அழுக்கடைந்த அந்த உள்ளங்களை அல்லாஹ்வினுடைய ஜிக்ரின் மூலமாக மாத்திரம்தான் துப்புரவுப்படுத்த முடியும் என்ற செய்தியை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். வேறொரு ஹதீஸிலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அலா வ இன்ன ஃபில் ஜஸதி லமுல்கத்தன் இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு وَإِذَا فَسَدَ الْجَسَدُ كُلُّهُ أَلَا وَهِيَ الْقَلْبُ أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் ஒவ்வொருடைய உடம்பிலேயும் ஒரு சதை கட்டி இருக்கின்றது. அது துப்புரவாகிவிட்டால், அது சீராகிவிட்டால் உங்களுடைய முழு உடம்புமே சீராகிவிடும். அது சீர்கெட்டு விடுமாக இருந்தால் நீங்கள் எவ்வளவுதான் வெளிரங்கத்தில் துப்புரவானவர்களாக பார்ப்பதற்கு ஒரு புதுமாப்பிள்ளையை போன்று எல்லா நேரங்களிலும் காட்சி அளித்தாலும் கூட உங்களுடைய உள்ளமாக இருக்கக்கூடிய அந்த சதை பிண்டம் அசுத்தமாகிவிட்டால் அது சீர்கட்டு விட்டால், அந்த சதை பிண்டம் சீர்கட்டு விட்டால் முழு உடம்புமே அசுத்தமாகிவிடும், ஃபசாதாகிவிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உங்களுடைய உடம்புக்குள்ளால் மறைந்திருக்கக்கூடிய உங்களுடைய இருதயம் என்று சொல்லி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதை துப்புரவுப்படுத்துவதற்கு தான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிக்ரை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த ஜிக்ர்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்து அந்த சில்சிலாவினுடைய தொடரிலே வரக்கூடிய அந்த ஷேகுமார்கள், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சில்சிலாவை பெற்ற சஹாபாக்கள், அவர்களிடத்திலே இருந்து அந்த தொடரிலே வரக்கூடிய அந்த சில்சிலாவிலே இடம்பெறக்கூடிய ஷேகுமார்கள், அவர்களின் மூலமாக அதற்கென்று ஒரு இஜாதாவை பெற்று, அதற்கென்று சொல்லி ஒரு பையத்தை பெற்று, அதன் மூலமாக அந்த ஜிக்ர்கள் நடைபெறக்கூடிய நேரத்திலே, அதன் அந்த அமைப்பிலே அந்த ஜிக்ர்கள் நிகழ்த்தப்படக்கூடிய நேரத்திலே அந்த ஜிக்ருக்கு தனி ஒரு உயிரோட்டத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான், தனியொரு சக்தியை அல்லாஹ் அந்த ஜிக்ருக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் என்ற செய்திகளை குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள். ஷாதுலியா என்று சொல்லக்கூடிய தரீக்காவை உருவாக்கினார்கள். அந்த தரீக்காவின் மூலமாக மக்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்க